இந்த காயை குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. அப்படி என்ன காயின்னு தானே கேக்குறீங்க? பீர்க்கங்காய்ங்க. நிறைய நீர் சத்து இருக்குது. நம்மளோட உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து இதுல இருந்து கிடைக்குதுங்க. சோ இதை வந்து எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாமா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய தோலும் அது வந்து ரொம்ப அதிக சத்து இருக்குங்க. அதை வந்து தூக்கி வீசிடாதீங்க. அன்னைக்கு நான் வந்து மொச்சப்பயிர் குழம்பும் சாதமும் வந்து வடிச்சிருந்தேன். ஸோ பீர்க்கங்காயை மட்டும் நான் வந்து பொரியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதை தோலை துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுக்கோங்க. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பற்கள், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், அதுக்கப்புறம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறமா நம்ம பீர்க்கங்காய் தோல் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு அதையும் வந்து சேர்த்துட்டு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா இதை வந்து சுருள சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து துவையல் அரைச்சிக்கலாம். இதுல வந்து பீர்க்கங்காயும் சேர்த்து இந்த மாதிரி துவையல் வந்து அரைக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.